अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इह्दिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम गैरिल मग़्लूबि अलैहिम वलद्दाल्लीन आमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन वला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम वला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन वला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम वला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। कुल हुवल्लाहु अहद अल्लाहुस समद லம் यलिद वलम यूलद वलम यकुल लहु कुफुवन अहद। அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் 4 வகுப்புகள் முடிந்துவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ், 2 வாரம் 4 வகுப்புகள் முடிந்துவிட்டன. முதல் 3 வகுப்பில் நடத்திய பாடங்களை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறோம். இது 4வது வகுப்பிற்கான வீடியோ பதிவு. ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த 3 வகுப்புகளை ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக நம் கற்றுக்கொண்டவைகளை மேலோட்டமாக பார்த்து விடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பயன்படுத்தி மாபெரும் வெற்றி அடைந்தார்கள், அவர்கள் கையில் இருந்த அந்த பொக்கிஷம் என்ன, அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத மாபெரும் சக்தி எது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அவங்களால் எப்படி அந்த மாபெரும் புரட்சியை நிகழ்த்த முடிஞ்சது, மற்ற எத்தனையோ சயின்டிஸ்ட்டுகள் இருந்தாங்க, எத்தனையோ ஆராய்ச்சியாளர்களால் பண்ண முடியாத, யாராலும் செய்ய முடியாத அந்த மிகப்பெரிய அந்த புரட்சியை அவர்களால் எப்படி வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் இந்த அளவுக்கு நம்ம இதை பற்றி பேசணுன்னா, கால அளவு ரொம்ப கம்மி. 23 வருடத்தில் அவங்க எட்ட முடியாத, யாராலையும் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரெழுச்சி, ஒரு மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதாவது மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய உள்ளங்களை, உறவு முறைகள், பழக்க வழக்கங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க குர்ஆன்கிற அந்த இறை வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளோ பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை பார்த்தோம். அப்போ அந்த மந்திரக்கோலை நம்மளும் கையில் வச்சுருக்கோம். அதோடைய பலனை, அந்த பொக்கிஷத்தை நம்ம அடையிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படித்தோம். குர்ஆனை வெறுமனே வெளியில் இருக்கக்கூடாது, அதை மனசுக்குள்ளே உள்வாங்கிறது கற்றுக்கணும், தன்னுடைய வாழ்வியல் நடைமுறையாக மாறணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி குர்ஆனை ஒரே தடவையாக படித்து முடிச்சிடாமல், ஒரே தடவை ஒரு நாளில் குர்ஆன் முடிக்கிறவங்க, ஒரு வாரத்தில் முடிக்கிறவங்க, ஒரு மாதத்தில் முடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் எந்த விதமான பயனும் இருக்க போகிறதில்ல. குர்ஆனுங்கிறது படித்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. அது இறை வேதம். அதை சிந்திக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது, நடைமுறைப்படுத்தக்கூடிய உண்டான வேதம் தான் குர்ஆன்ங்கிறத பார்த்தோம். அப்புறம் குர்ஆனுடைய தொடர்பில் நம்ம மகிழ்ந்த தருணம் எது, தொழும்போது, திக்ரு செய்யும்போது, அப்புறம் நமக்கு பிடிச்ச வசனங்களை நம்ம படித்து சிந்திக்கும் போதுங்கிறத நம்ம நினைவு கூர்ந்தோம். குர்ஆனை படித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை சிந்தித்து செயல்படுத்த வேணும். குர்ஆன் எதை பற்றி பேசுது, யாரை பற்றி பேசுகிறது, அது மற்றவங்கள பற்றி பேசலை, உங்களை பற்றியும் நம்மளை பற்றியும் தான் பேசுதுங்கிறத பார்த்தோம். அப்புறம் மூசா நபியும் தனது தோழர்கள் ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றி கடலை பிறந்து வழிகாட்டினான்.
ஒரு பட்டணத்திற்குள் அவர்கள் நுழைந்து அநியாயம் செய்யும் ஒரு கூட்டத்திற்கு எதிராக போர் புரியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள், நீங்களும் உங்கள் இறைவனும் போர் செய்யுங்கள், நாங்கள் போருக்கு வரமாட்டோம் என்று கூறினார்கள். அல்லாஹ் 40 வருஷம் பசியும் வறுமையும் விதித்து அவர்களுடைய போக்குகளை தட்டலையை விட்டுவிட்டான். பிறகு அவருடைய சந்ததியை வந்து போரிட்டு பெரும் புரட்சியை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனத்தில் நமக்கு ஒரு படிப்பனையாக அதை படித்தோம். இது போன்ற வரலாறுகளை நம்ம படிக்கிறது மூலியமாக நமக்கு உண்டாகிற படிப்பனை என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு இந்த வசனங்கள் சிந்திக்கக்கூடியதாக அமைஞ்சது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வந்து நம்ம என்ன நினச்சா எண்ணி முடிக்க முடியாது. கடல் நீரெல்லாம் பேனா மைய ஆனாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் பேனா எழுதுகோல் ஆனாலும், கடல் நீரே வெற்றி ஆனாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்மளால் எண்ணி முடிக்க முடியாது. அப்புறம் குர்ஆனுடைய நெருங்குவதற்குள்ள தடைகளை நீக்கணும். குர்ஆனில் உள்ள முத்துக்களை பொக்கிஷங்களை அடையிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து முதல் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது வகுப்பில் என்ன பார்த்தோன்னா, வகுப்பு 2ல் சில குர்ஆன் வசனங்களையும் நம்ம ஹதீஸ்களையும் பற்றி அறிந்து கொண்டோம். அந்த வகையில் அல் குர்ஆன் 10வது அத்தியாயம் 57வது வசனம், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணமும் இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டது. அப்புறம் அல் குர்ஆனில் 21வது வசனம் 87வது வசனம், யூனுஸ் நபி மீனுடையவரையும் நினைவு கூறுவீராக. அவர் கோபமாக வெளியேறிய போது அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என எண்ணிக்கொண்டார். உன்னை தவிர எந்த கடும் இல்லை, நீ தூயவான், நான் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து பிரார்த்தித்தார். இந்த குர்ஆன் வசனம் மூலிமா நாம் படிப்பினை பெற்றோம். யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் மேலே கோபம் கொண்டுட்டு பயணம் செஞ்சு போகிறாங்க கப்பலில். அதில் வந்து ஒரு மீனால் பெரிய மீனால் விழுங்கப்பட்டு மீனோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற துவா ஓதுறாங்க. யா அல்லாஹ், உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து பிரார்த்தித்தார். அந்த பயங்கரமான அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த இருட்டிலிருந்து அவர் பிரார்த்தனை செய்கிறாரு. அல்லாஹ் வந்து அவரை மன்னித்து அவரை அந்த மீன்லேருந்து வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்து அவரை காப்பாற்றினான். அந்த குர்ஆன்லேருந்து நம்ம இந்த வசனத்தை அந்த 2வது வகுப்பில் பார்த்தோம். அப்புறம் நம்ம கையில் வந்து இத்தனை வருஷமாக குர்ஆன் இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் இது ஏற்படுத்தலையே, அது யாருக்கு இந்த மாற்றத்தை கிடைக்கும், யாருக்கு மாற்றம் கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். சிந்தனையுடையோருக்கு அல்லது கவன ஈர்ப்புடன் செவியுறுவோருக்கு இதில் படிப்பினை உள்ளது அப்படிங்கிற சூரா 50வது சூரா 37வது வசனத்தை பார்த்தோம். யாரை வந்து அதை கவனமாக படிக்கிறாங்களோ, யாரை வந்து இதை வந்து அதை கேட்குறாங்களோ, காது கொடுத்து இதை கேட்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த குர்ஆன்லேருந்து படிப்பினை உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இன்றைக்கி வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே இருக்குது, ஆனால் நம்ம வந்து சரளமாக நார்மலாக புஸ்தகம் மாதிரி படிக்கிறோமே தவிர அதை உணர்ந்து படிக்கிறோமா என்றால் இல்லை. அதே மாதிரி அல் குர்ஆன் 4வது வசனம் 177வது 4வது வசனம் அத்தியாயம் 174வது வசனம், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது, மேலும் உங்களுக்கு தெளிவான ஒளியை இறக்கியுள்ளோம். அப்போ அல்லாஹ் வந்து சொல்கிறான், இது தெளிவான சான்று, இது வந்து யாராலும் மறுக்க முடியாது, இதுக்கு நிகராக எந்த ஒரு எதையுமே நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெளிவான ஒளி, இது வந்து பேர் ஒளின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனில். அப்போ நம்ம வந்து உள்ளத்தை வந்து திறந்து வச்சு முழு மனசோட முழு ஈடுபாட்டோடு இதை படித்தோன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த குர்ஆன் நமக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து
சில தகுதிகள்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து பார்ப்போம். அது என்னென்ன தகுதிகள் இருக்குது, யாருக்கு அது அந்த 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 தகுதியை செஞ்சோம்னா அது வந்து நமக்கு அது பயனளிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஒரு விஷயந்தான், குர்ஆனை வாசிக்கும் போதோ குர்ஆனை கேட்கும் போதோ உடலும் உள்ளமும் செலுத்தி விடுகின்றன. மேலும் அவர்கள் அழுதவர்களாக முகம் கவிழ்ந்து சஜிதாவில் விழுகின்றனர். அவர்களுக்கு அது பணிவை அதிகரிக்கிறது. அப்போ வந்து உள்ளம் மென்மையாக இருக்கணும். ரொம்ப கடினமான உள்ளமாக இருந்துச்சுன்னா, கடும் போக்காக இருந்தோம்னா, நமக்கு அந்த பெருமையும் அந்த கர்வமும் தொற்றி கொண்டுச்சுன்னா இந்த குர்ஆன் நமக்கு உள் மனதுக்குள்ள ஆழமாக செல்லாது. கல்பு மென்மையாக இருக்கணும், அது கடினமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பாடத்தை நம்ம படித்தோம் இந்த வகுப்பு மூலமாக. குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். அப்போது நிசப்தமாக இருங்கள். இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். குர்ஆன் ஓதும்போது நம்ம அதுக்கு ஒபே பண்ணி அடிபணிஞ்சு தாழ்மையோடு அதை கேட்கணுமே தவிர, குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது நம்ம கவனத்தை திசை திருப்பக்கூடாது. அப்படி நம்ம வேறு ஏதோ கவனத்தை திசை திருப்பினோம்னா அது சொல்லப்படுகிற விஷயங்கள் நமக்கும் புரியாது, நம்மளால் சிந்திக்கவும் முடியாது. அதே மாதிரி 50:37 எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவிதாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது. யார் இதை ஓர்மையாக முழு கவனத்தோடு இந்த குர்ஆனை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் நல்ல படிப்பினையும் இருக்கிறது நல்லா சொல்கிறான். ஏராளமான சான்றுகள் இதில் உள்ளே இருக்குது. அப்போ நம்ம தான் ஒவ்வொன்றையும் படித்து ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சொல்லலாம். அபூபக்கர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை அதிகமானது பொழுது அபூபக்கர் அவர்களை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் இலகிய உள்ளம் படைத்தவர், அவர் குர்ஆனை ஓதினால் அழுகை அவரை மிகைத்து விடும் என்றார்கள். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த பதிலே திரும்ப சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அபூபக்கரே தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று வரக்கூடிய நபி மொழி புகாரில் 682வது வரக்கூடிய ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எப்படி குர்ஆனை ஓதும் போதே அவங்களுக்கு அழுக அவங்களுடைய உள்ளம் கல்பு அவ்வளோ மென்மையாக இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க குர்ஆனை ஓதும்போது மனம் உருகி கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாக அழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் அந்த நேரத்தில் வாழ்ந்த குறைஷி காஃபிர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஹதீஸும் புகாரில் 2297 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம அடுத்து ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்தோம். 35:29 நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்களோ, தொழுகை முறையாக கடைபிடித்து ஒழுகுகிறார்களோ, நாம் அவர்களுக்கு அளித்திருப்பவற்றிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்களோ ஆகிய இவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கிறார்கள். அல்லாஹ் இதை ஒரு வியாபாரம்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்ம வியாபாரம் பண்ணுறோம்ல, போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், போய் ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு கடையில் ஒரு கூட்டாளியாக சேர்ந்துக்கிறோம். அது மூலயமா வரக்கூடிய லாபத்தில் நம்ம ஒரு பார்ட்னராக ஷேர் ஹோல்டராக சேர்ந்துக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். யார் நமக்கு தொழுகையை இந்த குர்ஆனை முறைப்படி ஓதுகிறார்களோ, தொழுகையை முறையாக கடைபிடித்து தொழுகிறார்களோ, நம்ம அளித்தவற்றிலிருந்து செலவு செய்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ இவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை இவங்க ஒரு வியாபாரம் தான் பண்ணுறாங்க, இவங்க இது கணக்கின்றி பெற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் நம்ம மேற்கொள் கொண்டு
ஆதாரமாக வச்சு நம்ம ஒரு படிப்பினை பெற்றோம். மேற்கொண்டு இந்த வகுப்பு, இந்த குரானிய ஆராய்ச்சி வகுப்புடைய முக்கியமான நோக்கம் என்ன, எதனால் நம்ம வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டாகவும் இவ்வளவு நம்ம ஆர்வமாகவும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய நோக்கம் இருக்கணும்ல. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம்னா ஒரு நோக்கம் இருக்கணும், உலக ஆதாயம் இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறோம், C++, ஜாவாலாம் படிக்கிறோம்னா இதை படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது மூலிமா ஒருத்தர் வேலையை தேடலாம். இல்லை இது மூலிமா ஒரு அடுத்து நம்ம ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகலாம், படித்து முடிக்கலாங்கிற மாதிரி ஒரு நோக்கம் இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் இது ஒரு வகுப்பு தான், இது ஒரு கிளாஸ் தான், நம்மளாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். இந்த வகுப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும்ல. அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது இல்லை இந்த கிளாஸு. இன்னொன்று வந்து நம்மளெல்லாம் பெரிய ஆலிம்ஷாவாக ஆக்கிறது இல்லை. பெருசாக அந்த 4 வருஷம் 6 வருஷம்லாம் படிச்சுட்டு ஒரு டிகிரி மாதிரி கொடுக்குறாங்கல்ல, சன்னது மாதிரி, அந்த மாதிரி ஒரு கொடுத்து நம்மளை வெளியே கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜை கொடுத்து நம்ம ஒரு பெரிய அறிஞராக மாற்ற போகிறாங்களா இந்த வகுப்பு மூலயமா, பெரிய அறிவு களஞ்சியமாக இதில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் நமக்கு இதில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அறிவை தேடுறதா இருந்தால் ChatGPT இருக்குது, அப்புறம் இன்னும் கோபைலட்டுன்னு சொல்லி கூகுள் ஜெமினி இருக்குது, எவ்வளவோ ஏஐ டூல்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம அதில் நமக்கு டவுட்டை தட்டினோம்னா நம்ம ஏராளமான விஷயங்கள் வந்து நமக்கு அது மூலிமா வந்து அறிவை தேடிக்கிறலாம். அப்போ அதுவும் கிடையாது. அப்போ எதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து தனித்துவமான இந்த வகுப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ வகுப்புகள் வந்து ஆன்லைனில் இருக்குது. இஸ்லாமிக்கு சைக்காலஜின்னு சொல்கிறாங்க, அதுலேயே நம்ம குர்ஆனை சொல்லி ஏதோ வகுப்புகள் நடத்துகிறாங்க ஆன்லைனில். அப்புறம் நிறையா இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் நடத்துகிறாங்க, தெருக்கு தெரு நடக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் இருந்து மாறுபட்டு நம்மளுடைய வகுப்பு வந்து நம்மளுடைய இந்த ஆராய்ச்சி குர்ஆனிய ஆராய்ச்சி வகுப்பு வந்து எதில் மாறுபட்டு நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய நடத்தை, இதுதான் மனிதர்களோட நம்ம நடத்தையை வச்சு நம்ம வந்து குர்ஆனை வந்து விளங்கிக்கிறணும். இன்றைக்கி வந்து மாற்று மதத்தினர் வந்து நம்மளை பார்க்குறாங்கல்ல, பாய்மார்கள்னால் பிறந்த அன்னைக்கு ஆடை இருப்பாங்க, மாடை இருப்பாங்க, ஒட்டகம் இருப்பாங்க, அப்புறம் நல்லா தாடி வச்சுப்பாங்க, அப்புறம் நல்லா ஜிப்பா போட்டுப்பாங்க, அப்புறம் அவங்க அரபி உருதெல்லாம் பேசுவாங்க, 2-3 மொழி பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இருக்கே தவிர நமக்கு நம்ம குர்ஆனாவே நம்மளை பார்த்து அவங்க வந்து இஸ்லாத்தில் இன்றைக்கி கற்றுப்பாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. முஸ்லீம்களுடைய நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து இன்றைக்கி அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனா ஒரு ஆச்சரியக்குறி தான். ஏன்னா நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி வந்து குர்ஆனா இருக்குதான்னா கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குர்ஆன் உடைய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், குர்ஆனாவே வாழக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாம் சொல்லலாம். அவருடைய வாழ்க்கை முழுசும் குர்ஆனாகவே இருந்தது. அவங்களுடைய ஒவ்வொரு எல்லாமே வந்து ஆக்ஷனில் தான் இருந்தது, செயல்முறை வடிவமாக செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி படித்து காமிச்சிட்டு ஓதி காமிச்சிட்டு இப்படி தான் ஒரு புத்தகமாக இருக்குதுன்னு சொல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய செயல் நடைமுறையிலேயே குர்ஆனுடைய அந்த ப்ராக்டிக்கல் செஷனை முடிச்சிட்டாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் ஏன் இந்த வகுப்பு வந்து நம்மளை ஆலிமா ஆக்குறது நோக்கம் இல்லை அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் கற்ற ஆளும் குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஆளும் குர்ஆனை அழகாக ஓதிய காரியம் நாளை மறுமையில் பெயருக்காக செய்தால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இதை வந்து நம்ம முழு ஈடுபாட்டோட இஹ்லாஸான உள தூய்மையோட மறுமைக்காக ஒரு செயல்பாடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது பயன்பெறுமே தவிர, மற்றபடி ஒரு பேருக்காக இவர் வந்து நல்ல பேச்சாளராக வர்றாரு, இவர் பயங்கரமாக பேசுகிறாரு, இவர் வந்து பெரிய ஆலிம்ஷா, இவருக்கு வந்து இவர் ஓத ஆரம்பித்தார்னா
கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நின்றுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி நம்ம பேர் எடுக்கிறதுக்கு இந்த 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 குர்ஆனை நம்ம கற்றுக்கிறோன்னு சொல்லி ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு எந்த பயனும் தராது. மேலும் இந்த மாதிரி பேருக்காக பண்ணுறவங்க நாளைக்கு மறுமையில் நரகத்தில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த குர்ஆன் வந்து நம்மளை ஆலிமாவும் ஆக்குறதுக்கும் கிடையாது. அப்புறம் 4வது பாயிண்ட்டு வந்து அறிவு மட்டுமே மனுஷனை வந்து மாற்றுறாது. நமக்கு இன்றைக்கி அறிவு தான் எல்லாத்துக்கும் அறிவு கிடைச்சா போதும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துட்டையுமே அறிவு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் குடியாரனுக்கு தெரியும், குடித்தோம்னா ரிவர் கெட்டு போயிடும், கிட்னி வேலை செய்யாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சு தான் குடிக்கிறான். அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவன் நமக்கே அட்வைஸ் பண்ணிடுவான். நான் வந்து அதுக்காக குடிக்கலாங்க, நான் எதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லி அவன் வந்து ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்போ இது அறிவு மட்டும் மாற்றத்தை தராது அப்படிங்கிறது இது மூலிமா நமக்கு விளங்க முடியுது. அப்போ வகுப்புக்கான உண்மையான நோக்கம் தலைப்பு என்னன்னு சொன்னால் மாற்றம். நம்ம எல்லோரும் மாறணும்னு சொல்லி நம்ம கிளாஸில் நம்ம வகுப்பில் ஒரு இதை எடுத்துக்கிட்டோமே, ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டோமே, ஐ வில் சேஞ்ச், நான் வந்து மாறுவேன், இன்ஷால்லா டெஃபினெட்லி ஐ வில் சேஞ்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த வகுப்புக்கு அப்புறம் அடையாளமே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய செயல், நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே டோட்டலாக நம்ம வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னென்ன மாற்றம் அப்படின்னா மாற்றத்தை நோக்கிய பயணம், வாழ்க்கை மாற்றம், சிந்தனை மாற்றம், வழிபாடு மாற்றம், குர்ஆனிய மனிதராக மாறுதல். இதுதான் இந்த வகுப்பினுடைய அடிப்படை நோக்கம். நான் ஏற்கனவே போன கிளாஸ்லேயே இந்த வசனத்தை நான் வந்து படித்தேன். குர்ஆனில் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டு விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகி விட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்து மூலமாக சொல்கிறான், யாருடைய இருதயம் இஸ்லாத்திற்காக விசாலமாக்கிறானோ அவருடைய இறைவன் ஒளியில் இருக்கார், அருள் இருக்கார். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் விலகிட்டாங்களோ அவங்களுடைய உள்ளம் இறுகிறோம், கடினமாயிரும். அப்போ நம்ம உள்ளம் இறுகிருச்சு, கடினமாயிருச்சு அப்படின்னா குர்ஆன் நமக்கு விளங்காது. குர்ஆன் வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம முட்டி படித்தாலும் அது வந்து நமக்கு சிந்தனைக்கும் போகாது, நம்மளால் செயல்படுத்த முடியாது. அது எதுவும் ரீடிங் ஒன்லிங்கிற மாதிரியே போயிடும். அப்போ நம்ம வந்து இறைவனுடைய நெருக்கத்தில் இருக்கோமா, தொடர்பில் இருக்கிறோமாங்கிறவரை நம்மளை ஒவ்வொருத்தரும் அதை நம்ம பரிசோதித்து ஆராய்ஞ்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வந்து மூசா நபியுடைய தம் சமுதாயத்தோட அந்த பசுமாட்டை அறுக்கிற சம்பவத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஏன்னா ஒருத்தர் இறந்துருவார், அவர் யார் கொண்டாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மக்கள்லாம் பிரமுகர்லாம் கேட்பாங்க. அது மூசா வந்து தன்னுடைய இறைவனிடத்தில் முறையிடுவார். இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்க அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி. அல்லாஹ் கட்டளையிடுவான், ஒரு காளை மாட்டை அறுத்து அதோடைய சதையை எடுத்து அவர் மேலே அடிங்க, அவர் எந்திரிச்சு அவர் பேசுவார் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே கூட இருந்தவங்க பரிகாசமாக வந்து கேட்குறாங்க, இது வந்து எப்படி, என்ன மாடு, அது மஞ்சள் நிறமா வெள்ளை நிறமா, அது எப்படி அறுக்கணுங்கிற மாதிரி பல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் மூசா நபி வந்து அவங்களுக்கு அந்த அடையாளத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பெரும்பாடுபட்டு அறுக்கவே முடியாத நிலமையில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதிலிருந்து நமக்கு இது வந்து குர்ஆனில் 2:67 அப்படிங்கிற வசனத்தில் தொடர்ச்சி அது வருது. அதுக்கப்புறம் 3வது கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் வசனத்தை பார்த்தோம். அல் குர்ஆன் 59வது அத்தியாயம் 21வது வசனம்,
நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோமானால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். இந்த இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த உவமை என்ன அப்படின்னா, ஒரு மலையே குர்ஆனை தாங்க முடியாது, பழுவை தாங்க முடியலை, சுக்கு நூறாக நொறுங்கிறது. குர்ஆனுடைய பழு அப்படின்னா அது காகிதமாக இருக்கிற பேப்பருடைய வெயிட்டு கிடையாது, அல்லாஹ்வுடைய நேரடியான பேச்சு. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய நேரடியான பேச்சு தான் குர்ஆன். இந்த பிரபஞ்சத்தை படைத்த வல்ல சக்தியுடைய அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளை. இது மனிதனோட உள்ளத்தை கத்தியை போல் வெட்டும் உண்மைகளாக இருக்குது. பேரிழப்புக்கான எச்சரிக்கையும் நன்மைக்கான அழைப்பாகவும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாங்கிறதுங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும், மழை ரொம்ப வலிமையானது. மழை ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும், ரொம்ப அசையாது. மழை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கடினமானதும் மழை. அப்படிப்பட்ட மலை மேலே நம்ம இறக்கணும்னா, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மலை மேலே இறக்குனாலே அந்த மலை இந்த குர்ஆனுடைய இந்த பழுவு தாக்காமல் வெடித்து சுக்குநூறாக ஆயிரும். சுக்குநூறாக ஆகி அது மண்ணாகவும் துகடாகவும் தூசியாகவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். குர்ஆன் முன்னாடி அது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு சுக்குநூறாக கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். இது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா, குர்ஆன் தான் மிகப்பெரிய சக்தி. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதயத்தை திறந்து வச்சுருந்தால் மட்டும்தான் அது நமக்கு வழிகாட்டும். நம்ம எல்லாம் தெரியும், நான் எனக்கு இதை படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அது நமக்குள்ளே வராது. அதை நம்மளால் உள்வாங்க முடியாது. அந்த சுக்குநூறாக ஆன அந்த மண், அந்த கல்லை வச்சு தான் நம்ம எதையுமே நம்மளால் உருவாக்க முடியும். அப்போனா நம்ம அதோட தாழ்வாக தான் அதை போய் அணுகுமே தவிர, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்போடு போய் நம்ம குர்ஆனை அணுகக்கூடாது. அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்புறம் உள்ளம் கடுமையாக இருக்கக்கூடாது. கல்பு மென்மையாக இருக்கணும். இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் தாங்கிருச்சுன்னா அவங்களோட இதயம் அந்த அளவுக்கு மென்மையாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அவங்கள்ட்ட அகங்காரம் இருக்காது. அவங்கக்கிட்ட நான் தான், என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுங்கிற ஒரு பெருமை இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரொம்ப கைண்டாகவும் பணிவாக தான் இருப்பாங்க. அல்லாஹ்வை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டவங்க, பாவமற்றவங்க, உலக ஆசை அவங்கள்ட்ட சுத்தமாக இருக்காது. அவர்களுடைய உள்ளம் குர்ஆனையே உள்வாங்கி அதை உணர்ந்து குர்ஆனாவே வாழ்ந்தாங்க. இந்த வசனத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. இந்த குர்ஆனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவை வச்சு மட்டுமே இதை நம்ம படித்து பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு நம்மக்கிட்ட நல்ல தௌபா பாவ மன்னிப்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், தாழ்வோடு அதை அணுகக்கூடிய அந்த அப்ரோச் இருக்கணும். உள்ளத்தை மென்மையாக்கி, கல்பை மென்மையாக்கிக்குள்ள முயற்சி செய்யணும். குர்ஆனை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நினைவில் கொண்டு அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நம்ம செய்யணும். இந்த குர்ஆனுக்கு மனசை மாற்றுறதுக்கு சக்தி இருக்குது. இந்த குர்ஆனை நம்ம உண்மையான உள்ளத்தோட அதை மனம் திறந்து வச்சு அதை நம்ம அணுகணும்னா அதை நம்மளை மாற்றுறதுக்கு இந்த குர்ஆனுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதயமே குர்ஆனின் தரையிறங்கும் இடம் அப்படிங்கிறத பார்த்தோம். குர்ஆனை பற்றி சிந்திக்காமல், வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல், வரவிருக்கும் மறுமையை பற்றி சிந்திக்காமல் நமக்குள்ள மாற்றம் ஏற்படாது.
அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் 3 கிளாஸில் வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டது. இப்போ 4வது வகுப்பு முடிஞ்சிருச்சு. அது நேற்று தான் முடிஞ்சது. நேற்று நடந்த கிளாஸில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், மனம் இப்போ எப்படி பண்பட வேண்டும், நம்மளுடைய மனசு பண்பட்டதாக இருக்கணும். அப்படின்னா தான் குர்ஆனை உள்வாங்க முடியும். எல்லா நிலத்துலையுமே எல்லா செடி கொடிகள் பழங்கள் காய்கறிலாம் வந்துடாதுல்ல. தரிசு நிலத்தில் எதுவுமே வராது. அப்போ அந்த நிலம் பக்குவப்பட்டுறணும். அந்த நிலம் வந்து அதுக்கு உகந்ததாக இருக்கணும். அப்போனா தான் அதில் பயிர் செய்ய முடியும், அதில் வந்து விளைச்சல் காண முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ளமும் குர்ஆனை உள்வாங்கிறதுக்கு பண்பட வேணும். அதை நம்ம எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் பயணித்து அதை நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக, குர்ஆனை விட பலம் பொருந்தியது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை டூல்ஸ் வரட்டுமே, எவ்வளவு அறிவியல் வந்து ரோபோட்ஸ் வரட்டும், எவ்வளவோ ஆட்டோமேஷன்கள் இன்றைக்கி அறிவியல் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டெக்னாலஜியில் அவங்க முன்னேறிட்டு போயிட்டுருக்கான் மனுஷன் வந்து. ஆனால் இருந்தாலும் கூட குர்ஆனுக்குடைய இந்த சக்திக்கு அவங்களோட ஈக்குவலாக வர முடியுமா அப்படின்னா கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய அந்த இதை ஆராய்ஞ்சு ஒருத்தன் செயல்படுத்த ஆரம்பித்தான்னா அவன் உலகத்தையே புரட்டி போட்டுருவான். அப்படிப்பட்ட தாக்கம் வந்து குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கும் வசனங்களுக்கும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம். இந்த என்ன வசனம், ஒரு மலை கடுமையான ஸ்ட்ராங்கான வலிமையாக இருக்கக்கூடிய அந்த மலை என்ன ஆயிடுது, சுக்குநூறாக நொறுங்கிறது. மனுஷன் ஏமாத்துறோம். நம்மளுடைய இந்த கண்டுபிடிப்புகள் இந்த இதெல்லாம் ஏமாத்துறோம். குர்ஆன் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. மலை எவ்வளோ வெயிட்டு, எவ்வளவு இது. நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் கூட சொல்லுவோம், இந்த இவர் வந்து மலை மாதிரி இருப்பாப்புல, ராணுவமே வந்தாலும் அசைக்க முடியாது, ஆள் மலை மாதிரி அப்படி நிற்பாப்புலன்னா உதாரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா நவுத்த முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட மலையே சுக்குநூறாக நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் ஏமாத்துறோம். குர்ஆனை விட பலம் பொருந்திய ஒன்று எதுவுமே இல்லை. அப்போ நம்ம வந்து இதுக்கு அடிபணிஞ்ச நிலையில் உள்வாங்கி நம்ம வந்து இதை அணுகணும். அப்புறம் நாம் மாற வேண்டும். கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய மாற்றம் இருக்கணும். நம்மளுடைய பாஸ்ட் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய வந்து குர்ஆனை சடன்னு நம்ம வாசிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இன்றைக்கி இந்த சூறா முடிக்கணும், நாளைக்கு அந்த சூறாவும் முடிக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே டார்கெட் வச்சு படித்து முடிச்சிருப்போமே, கடன்னு ஓதி முடிச்சிருப்போமே, அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்போம். அப்போ இதுக்கு அந்த மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி சரசரன்னு ஒரு மாதத்துல உள்ள டார்கெட்டை வச்சு படித்து முடிச்சுட்டு ஓதி முடிச்சிட்டேன்னு சொல்லி நான் குர்ஆனை எத்தனை தடவை முடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. மாறாக இதன் மூலயமா நம்ம படித்து மாறணும். குர்ஆனுடைய வார்த்தைகளாகவே நம்ம வந்து வாழ்கிறதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். நம்ம வந்து எந்த தொழில்னாலும் செய்யலாம். ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அல்லது சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருக்கலாம். 50 வயசு இல்லை 55 வயசு, நான் வந்து டாக்டராக இருக்கேன், இந்த தொழில் நிபுணராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, குர்ஆன்கிட்ட வந்து நம்ம அப்ரோச்சை வந்து மாற்ற முடியாது. அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய இதை பக்குவப்படுத்தணுமே தவிர, நம்மளாக வந்து ஒரு அசப்ஷன் வச்சுக்கிட்டு, நம்மளாக வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டு, இது இப்படி தான் செய்யணும், அதுக்கு ஒரு அசம்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அணுகக்கூடாது. அப்போ கடந்த காலங்களில் உள்ளதை அழித்து விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இதுக்குள்ளே வரணும். உங்களோட மீனிங் இது தான். நம்ம பாஸ்ட்டில் ஏதாவது நம்ம தொழிலில் நம்ம தான் மாஸ்டராக இருப்போம். அந்த தொழிலில் நம்ம தான் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம் நம்மளுடைய ஒர்க்கில். இருந்தாலும் கூட அந்த தொழிலில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டோங்கிறதுக்காக குர்ஆனை அணுகிறதுல வந்து நம்மளுடைய நாலேஜ் அறிவை வந்து இதில் புகுத்தி உரசி பார்க்கக்கூடாது. குர்ஆன் வந்து என்ன சொல்லுதோ
அதை வந்து அப்படியே அடிபணிஞ்சு அதை உள்வாங்கிக்கக்கூடிய இந்த ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோங்கிறத நேற்றைய வகுப்பில் பார்த்தோம், 4வது வகுப்பில் பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் குர்ஆனோட பலம் பொருந்திய விஷயம் எதுவுமே இல்லை. மலையே அடிபணியுது, மிகப்பெரிய கடினமான மலை அடிபணியுது. அப்புறம் வந்து நம்ம வந்து பழசு எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது மனிதராக மாறணும் அப்படிங்கிறத நம்ம 2 கிளாஸுக்கு முன்னாடியே நம்ம உறுதி ஏற்றோம். ஐ வில் சேஞ்ச், டெஃபினெட்லி ஐ வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம மாற்றத்துக்கு உண்டான வகுப்பு அப்படிங்கிறதுனால நம்ம மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த வகுப்பு மூலியமாக இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம படித்தது தான், தகுதி வந்து அறிவு இல்லை, தாழ்வு தான், அடிபணிஞ்சு போகிறது தான். அறிவை வச்சு என்ன செய்ய முடியாது, குர்ஆனை வந்து அணுக முடியாது. தாழ்ந்து அடிபணிந்து தான் இந்த குர்ஆனை நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறத பாடமாக படித்தோம். குர்ஆன் வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய தன்னிலை விளக்கத்தை கொண்டு போய் அதில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இல்லை இந்த வசனம் இப்படி சொல்ல வரல, இது வந்து வேறு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவை வந்து இதை குர்ஆனில் பொருத்தக்கூடாது. அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் நம்மளுடைய உள்ளத்தை திறந்து வைத்து அதுக்கு அடிபணிந்து நம்மளுடைய ஒத்துழைப்பை கொடுத்தா மட்டும்தான் அது வந்து உள்வாங்க முடியும்.